இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டா எதுவும் சொல்லாம இந்த புள்ள பூச்சி எதுக்கு ஆதிய ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கு? அப்ப இதுல என்னமோ இருக்கு. என்னங்க யோசிக்கிறீங்க? உங்க பர்த்டேக்கு நீங்க என்ன கிஃப்ட் கேட்டாலும் அதை இல்லைன்னு சொல்லாம குடுக்கறது தானே என் வழக்கம். என்ன கிஃப்ட் சொல்லுங்க. ரொம்ப யோசிக்குதே. அது நான் இன்னும் என்ன பரிசு கேட்கலான்னு முடிவு பண்ணல அகிலா. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, கொஞ்சம் யோசிச்சு சொல்றேனே. ஓகே, இதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்க போற கிஃப்டால எனக்கும் பெருமை கிடைக்கிற மாதிரி நல்ல பெருசா சொல்லுங்க. என்ன அது கூப்பிட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. ஏற்கனவே இங்க 2 பேர் ஜாதகத்தை புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் சொன்னதால நடக்க இருந்த ப்ராப்ளம நீங்க தான் பேப்பர் மாத்தி சால்வ் பண்ணீங்க. இந்த பிறந்த நாளுக்காக நீங்க கேட்க போற விஷயத்தால எதனா விபரீதம் ஆயிட்டா என்னப்பா பண்றது? விபரீதம் ஆகணும். அதனால அம்மா கிட்ட எங்க காதலுக்காக சம்மந்தம் கேட்க வேண்டாம். அதை எப்படி நான் விட்டுருவேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் விஷயத்த உன் அம்மாக்கு தெரியாம மறைச்சு வைக்க முடியும்? இந்த பிறந்த நாளை தவற விட்டா அப்புறம் 1 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் ஆதி. அதனால நீ என்னை தடுக்காத. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம். உன் அப்பாவா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதை உன் அம்மா கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. என்னாண்டி சொல்றீங்க? என்னத்த சொல்றது நந்தினி? எல்லாரும் இந்த ஊர் உலகத்துல பிறந்த நாள் பரிசா என்னென்னமோ கேட்பாங்க. ஆனா இந்த புள்ள பூச்சி புருஷோத்தம அந்த ஆள் இருக்கார் பாரு, அவரோட பிறந்த நாள் பரிசா அவர் பொண்டாட்டி கிட்ட தம் மகனோட காதலை ஏத்துக்க சொல்லி கேட்க போறாராம். எப்படி இருக்கு பாரு. இப்படி ஒரு அப்பா புள்ள எங்கேயாவது பாத்திருக்கியா நீ? வேலைக்காரிய காதலிக்கிற மகனுக்கு ஒரு மல்டி மில்லியனர் அப்பா உதவி பண்றாரு. இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் ஆதி கடவுள் குடும்பத்துலதான் நடக்கும். இதுல பெருமை வேற. அந்த புருஷோத்த ஆதியோட காதலுக்கு அகிலாண்டீஸ்வரி கிட்ட சம்மதம் கேட்டா அகிலா அந்த காதலுக்கு சம்மதம் கொடுத்துருவாளா ஆண்டி? புருஷன் பிறந்த நாள் பரிசா என்ன கேட்டாலும் அகிலா அம்மா அள்ளி கொடுத்துருவாங்க. அப்படிதான் இவ்வளவு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. சூப்பர் ஆண்டி. ஆண்டி, நீங்க லேட் பண்ணாம அகிலா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி மித்ராவுக்கு பேர் மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இத நீ சொல்லணுமா நந்தினி? இனி என் வேலையே அதானே. நான் கிளம்புறேன் நந்தினி. மித்ரா கிளம்பலாம். பாய் நந்தினி. ஓய், சாமி கிட்ட ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்திய. என்ன வேண்டிட்டு இருந்த? வேண்டிக்கிட்டத வெளியில சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க மாமா, அதனால நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ சாமி கிட்ட என்ன வேணும்னு நான் சொல்லட்டுமா? எங்க நான் என்ன வேணும்னு சொல்லுங்க பாப்போம். சரி, நான் சொல்லிட்டேன்னா நீ எனக்கு என்ன தருவ? நீங்க கேக்குறத நான் கொடுக்கறேன். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமக. பேச்சு மாற மாட்டேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். நான் என்ன வேணும்னு சொல்லுங்க பாப்போம்.
அம்மா ஒன்று சீக்கிரமா மருமகளை ஏற்றுக்கணும், நீ அவங்கள சீக்கிரமா பாட்டி ஆக்கணும், அவங்க பேர குழந்தைங்களை கொஞ்சம் சந்தோஷப்படணும். இதானே நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட? நீங்க சொன்னதுல பாதி சரி பாதி தப்பு. எது சரி எது தப்பு? அம்மா சீக்கிரமா என்ன மருமகளா ஏத்துக்கணும்னு சொன்னது சரி, ம், அதுக்கப்புறம் சொன்னது எல்லாமே தப்பு. அது எப்படி தப்பாகும்? நீ முன்னாடி சொன்னது நடந்தா அதுக்கு அடுத்தது இதுதானே நடக்கும். ஸோ நான் சொன்னதுதான் சரி. நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டா நான் கேட்கறத கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பேச்சு மாறுற? போங்க மாமா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். எது விளையாட்டு? அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கணும், அந்த நாள் சீக்கிரமா வரணும் தான் நான் வேண்டிக்கிட்டேன். கவலைப்படாத, அந்த நாள் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. என்ன மாமா சொல்றீங்க? அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட நம்ம காதலுக்கு சம்மதம் வாங்குறேன்னு சொல்லியிருக்கார்ல. ஸோ அதை நினைச்சு கவலைப்படாத. அம்மா, உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரணுமா இல்ல டீ எடுத்துட்டு வரணுமா? எனக்கு எதுவும் வேணாம். பார்வதி எனக்கு ஜூஸ் வேண்டான்னு சொல்ல வந்தேன். சரிங்கம்மா. அக்கா, ம், ஏதாவது முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒருவேளை நீங்களும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் போயிட்டு அப்புறமா வருவேன், அதான் கேட்டேன். புதுசா வாங்குற மிஷின்ஸ பத்தி அருண் ஐஸ்வர்யா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, நீ என்ன பேசணும் அது சொல்லு. அது வந்து வேற ஒண்ணும் இல்லக்கா, நம்ம மித்ரா விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். மித்ரா விஷயமா? ம், என்ன பேசணும்? இல்ல, மித்ராவ இந்த வீட்டு மூத்த மருமகன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மறுபேச்சு இல்ல, மறு யோசனையும் இல்ல. இருந்தாலும் மித்ரா மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும் போல இருக்கு. ஆதங்கமா? என்ன ஆதங்கம்? அது வந்து என்னதான் அவளை நீங்க இந்த வீட்டு மூத்த மருமகன் சொல்லியிருந்தாலும் அவளுக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் தனக்கு இன்னும் இந்த வீட்டுல கிடைக்கலையோ அப்படிங்கிறது தான் அந்த ஆதங்கக்கா.